நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு அதையும் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 200 கீழே ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன். இந்த 5 ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்கில் டிஐஎஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்கு தவிர பாக்கி எல்லா ஸ்டாக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் அந்த ஸ்டாக் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி காலையில் ஒரு 250, 300 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு நியூஸ் வந்தது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஐஐ உள்ளே கொண்டு வரதுக்காண்டி இந்த டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டேக்ஸ், எஸ்டிடி டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீக்க போகிறாங்க, ஜீரோ ஆக்க போகிறாங்க. அப்புறம் நியூஸ் வந்தவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவர் ஆனிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நியூஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒன்றும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேக் நியூஸாக தான் நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 77 பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மைனஸில் தான் முடிச்சிருக்காங்க. மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.5% மேலே எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. நேற்று எந்த அளவுக்கு ஐடி ஏறினுச்சோ விக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏறிடுச்சுங்க இன்றைக்கி 5% மேலே. ஐடி நேற்று எந்த அளவுக்கு ஏறினுச்சோ அந்த அளவுக்கு இன்றைக்கி அடித்து இறக்கிட்டாங்க. எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கலவரி தான் இன்றைக்கி ஆயிருக்கு. பியூசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்லைங்க 1.5% மேலே அந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மெட்டல், ரியாலிட்டி, எஃப்எம்ஜிலாம் 1% நல்ல ஒரு டவுனு. பியூசி பேங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் அதுவும் 1%. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி அந்த கேப் ஃபில்லிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம போட்ட அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ட்ரெண்ட் லைன், அந்த க்ரீன் ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஒரு டோஜி மாதிரிக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு டவுன் ஆகிட்டு எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,405 இருக்குது நிஃப்டியோடைய இது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் 350 பாயிண்ட்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிருக்கு நிஃப்டி. நல்ல ஒரு ரெக்கவர்னு சொல்லலாம். 350 பாயிண்ட் இல்லை, சாரி 250 பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு ரெக்கவரு. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு நம்ம ட்ரெண்ட் லைனில். எப்போதுமே அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்ம ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கணுங்கிறது. நம்ம குரூப் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்னு தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சுன்னு சொன்னல, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்பிசிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 83 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஆர்டரு. என்பிசிசி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வாட்டி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கோம். பேக் ஃப்ரீ பேப். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9%, காலைல பார்க்கையில் 12%. இந்த கம்பெனியோட ரிசல்ட் நல்லாயிருக்கு. மல்டி பேக்கர் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 கோடி ஆர்டர் கிடச்சிருக்குங்க இந்த கம்பெனிக்கு. நல்ல ஒரு அருமையான ஆர்டர்னு சொல்லலாம் இந்த கம்பெனிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 266 கோடி கிடச்சிருக்குங்க. அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாய் போட்டுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம், அதாவது டிசிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8%க்கு மேலே நல்ல ஒரு இது. ஆல்மோஸ்ட் டிசிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2020 லோவுக்கு போயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஐடி ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியும் வந்து பார்த்திங்கன்னா 52 வாரம் லோவுக்கு பக்கத்தில் போயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி ஸ்டாக்கும் அதே தான். ஐடிசி ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 52 வாரம் லோவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஸ்டாக் எல்லாத்தையும் ஐடிசியையும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன ஒரு 5 ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மெகா மார்ட்டு. விஷால் மெகா மார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வி மார்ட் மார்க்கெட் 56,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ 10, ஆர்ஓசி ஆர்ஓஏ நல்லா டீசெண்டாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 40 வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, 1க்கு கீழே. பெக்ரோசி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு அதிகமாகவே இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குரோசரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் எசென்சியல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ அந்த லிஸ்ட்டில் டைமில் நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு 100க்கு கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போ ரெக்கவர் ஆகி ஒரு சைடுவேல இருக்குது. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை தாங்க. மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடிக்கு மேலே கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மியாக இருக்குது. அது முக்கியமான காரணம் என்னென்னா
மார்ஜின் கம்மியாக இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து கூடியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 71 72,000 எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட்டும் கூடியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்ரேட்டிவ் மார்ஜின் அடியாக இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் அடியாக இருக்குது. ஈரானியர் பாகையில் 45 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 839 கோடி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா வச்சிருக்காங்க, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் நல்லா இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2740 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் அது மாதிரி 1982 கோடி கடன் இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1119 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது அதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஃப்ஐயும் டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பாருங்கள் 15% வந்து பார்த்தீங்கன்னா 22%, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரிக்கே 25% வந்து பார்த்தீங்கன்னா 32%, இவங்களும் 7% மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 54 40 அந்த 14% வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அண்ட் டிஐ தான் இன்ட்ரெஸ்ட் காட்டி வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லாவே எஃப்ஐ டிஐ ப்ரொமோட்டர் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க. 95%. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5% இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசி. இப்போட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கு தாங்க. 27,610 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 41. இந்த ஸ்டாக் நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 61.8. இது யாருன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனிங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0. பெக்ரேஷி வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இபிசி, அதாவது வந்து ஏன்னா இவங்க எந்த செக்டாரில் இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்சி, இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட்டு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரும் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு 40% ஏறி இருக்குது. இப்போவும் டவுனாக தான் இருக்குது. இவங்களுடைய மார்ச் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 3000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4560 கோடி, அருமையான ஒரு ரிசல்ட்டுன்னு சொல்லலாம், சேல்ஸ் சொல்லலாம். 1500 கோடிக்கு மேலே அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 இருக்குது. 287 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 254 கோடி நெட் ப்ராஃபிட்டு. 197 கோடி எங்கே இருக்குது, 254 கோடி எங்கே இருக்குது. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடி இருக்குது. இயர் சரி, குவார்டரும் சரி நல்லாவே கூடி இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2015 278 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 742 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் கண்டினியூ க்ரோ ஆகிட்டு இருக்குது. இவங்களுடைய ரெக்கார்டு பாக்கியில் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காங்க. ரிசர்வ் பாக்கியில் 2748 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 61.75 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. என்பிசிசி நீங்களும் இதை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி குரூப்பு தான். ஐடிசி ஹோட்டலு. ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 31,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 36. ஆர்ஓசி ஆர்ஓஇ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. 1க்கு 10 கீழே தான் இருக்குது. சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 39.8. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தர கிடையாது. பெக்ரோசி இதில் கிடையாதுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கட்டிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மும்பை ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஹோட்டல் பார்க்கையில், நான் வெளியில் பார்க்கையில் நல்ல ஒரு பார்க்கையில் ஒரு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்க்கையில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடி தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. குவார்டர் பார்க்கையில். ஈரானியர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 37லேருந்து 37 கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1 கோடி குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது. அது முக்கியமான காரணம் என்னென்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா -34 கோடி அதர் இன்கமில், ஆனால் இங்கே -60 கோடி வந்திருக்கு அதர் இன்கமில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே கூடியிருக்கு. ஈரானியர் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 426 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 821 கோடி. இபிஎஸ் கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சது இந்த ஸ்டாக்கு. தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க ஐடிசி ஹோட்டலில். ரிசர்வில் வந்து பார்க்கல 16 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாதுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 39.85.
இல்லை எஃப்ஐ வந்து கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டலு நல்ல ஒரு 52 வார லோக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விஷால் மெகா மார்ட்டும் நல்ல ஒரு லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்பிசிசியும் ஓரளவுக்கு லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் மார்க்கெட்ஸில் உள்ள ஸ்டாக்கு தான், ப்ரோக்கரேஜ் கம்பெனிங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடு வேல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைப்புங்க. அருமையான ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு இப்போ வந்து நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு இப்போ ஒரு சைடு வேல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்புங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 27% தான் வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி, பெக்ரேஷி எல்லாமே 1க்கு கீழே தான் இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1505 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில் ஒரு 300 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 62% சூப்பராக வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 686 கோடி நல்லாவே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கூடியிருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில் -236 கோடி மைனஸ்லேருந்து -237 கோடி 239 கோடி மைனஸ்லேருந்து இப்போ 2000 கோடி அருமையான ஒரு இது. ஏன்னா வந்து ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரோக்கரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வரும். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போகிற டேக்ஸு, கமிஷனு, ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக் 2 ஸ்டாக் தான். ஏஞ்சல் ஒன்றும் இது வந்து லிஸ்ட்டாக இருக்குது. 2 ஸ்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 27.38 வச்சிருக்காங்க. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.31 இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதர்ஸில் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் குரோத் இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 140 கோடி மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி 30 கோடி மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது 30 வந்து 60 கோடி ஆனிச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்டும். ஆமாம், கேபிட்டல் குட்ஸ் மார்க்கெட்டில். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோ பிளாஸ்ட்டு. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளளவு உள்ள ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு கவர்மெண்ட்லேருந்து. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. நல்ல ஒரு 52 வார லோக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் பி 18, ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசெண்டாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 47.6 நல்லா டீசெண்டாக வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக்யூரேஷி 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் அண்ட் காம்போசிட் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகி இப்போ சைடு வேல தான் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். மார்ச்சில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடிக்கு மேலே அதிகமாக பண்ணியிருக்காங்க. 1677 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் பண்ணும்போது 1565 கோடிங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூடி இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 134 கோடி 129 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 134 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச்சில் 112 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 134 கோடி. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் பார்க்கையில் 113 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 477 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூட்டிகிட்டே தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா டீசெண்டாக இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா டீசெண்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எல்லா வருஷமும். இந்த வருஷத்தை தவிர ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா வச்சுருக்காங்க. ரிசர்வ் வந்து பார்க்கல 4000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. வெறும் 1000 கோடியில் வச்சுருந்து 4000 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 733 தான் கடன் வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 47.51லேருந்து 47.57 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் டெக்னோ பிளாஸ்ட்டுங்க. 5 ஸ்டாக்கு பார்த்துருக்கோங்க. அதில் 5 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணுற பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் செக்டாரு. என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா இபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இதுவும் டிஃப்ரெண்ட் செக்டாரு. அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் டூரிஸ்டம் டிஃப்ரெண்ட் செக்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைம் டெக்னோ பிளாஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டரில் இருக்காங்க. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் விஷால் மெகா மார்ட்டை தவிர பாக்கி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். நம்ம எப்போவுமே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கறனாலும் அதில் வேறு எது பாசிட்டிவ் இருக்கா டிஐஎஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தாங்க. ஒரு சாம்பிள் டேட்டா தான். அது ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கும்போதே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்னு தனியாக வீடியோ போடுறோம். ஒன்லி டெக்னிக்கல் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா லைக்கா அன்லைக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, அது கீழே வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலன்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணி அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.